guys, what's up? This is Chindraj talking to you. Friends, today I am back with another interesting lesson. In this lesson, you are going to learn how to use out of the box in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல out of the box அப்படினா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So out of the box அப்படினா அப்படியே யாருமே யோசிக்காத வகையில யோசிக்கிறது, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மற்றவங்க மாதிரி யோசிக்காம நம்ம டிஃப்ரெண்டா யோசிக்கிறது. ஸோ அதை ஒரே லைன் சொன்னால் கிரியேட்டிவ் திங்கிங். அந்த ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்காம நாம் மட்டும் தனியாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறோம், நாம் மட்டும் தனியாக யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா கிரியேட்டிவ் திங்கிங், அதாவது யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்மளோட திங்கிங் இருக்கணும். ஓகே, வித்தியாசமாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஸோ நான் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா கிரியேட்டிவ் திங்கிங், யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்மளோட திங்கிங் இருக்கணும். ஓகே, மை திங்கிங் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ என்னோட திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது கிரியேட்டிவாக இருக்கும். யாருமே என்னோட திங்கிங் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, மை திங்கிங் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். மை திங்கிங் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ என்னோட திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா கிரியேட்டிவ், அதாவது வித்தியாசமா யோசிக்கிறது. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் என்னோட லிஸ்ட் he always thinks out of the box. எஸ், அவர் எப்பவுமே யாருமே யோசிக்காத வகையில் அவர் யோசிப்பாரு, டிஃப்ரெண்டா அவர் திங்க் பண்ணுவாரு, அவர் கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாரு. ஸோ கிரியேட்டிவா, டிஃப்ரெண்டா, யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்படி எல்லாம் வர்ற எல்லா இடத்துலையுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ he always thinks out of the box. அவர் எப்பவுமே டிஃப்ரெண்டா யோசிப்பாரு, அவர் மாதிரி யாருமே திங்க் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் என்னோட லிஸ்ட் இஸ் his ideas are out of the box. அவனோட ஐடியாக்கள் யாருமே ஃபைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி யாருமே திங்க் பண்ண முடியாது. அவனோட ஐடியாக்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, கிரியேட்டிவாக இருக்கும். ஸோ his ideas are out of the box. his ideas are out of the box. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா கிரியேட்டிவ், அதாவது கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, யாருமே யோசிக்காத வகையில் புதுசாக நம்ம யோசிச்சு அது பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். So I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.